இந்த கதை அனந்தபுரோட கதை. அனந்தபுரத்தோட முக்கால்வாசி இடத்த ஜமீன்தாருங்க வாங்கிட்டாங்க. ஹரியா, இந்தா உன்னுடைய பணம். இன்னையிலேருந்து இந்த இடம் எனக்கு சொந்தம். இனிமே இந்த நிலத்துல நீ விவசாயம் பண்ணணும்னா அதுக்கு நீ எனக்கு வாடகை கொடுக்கணும். சரிங்க ஜமீன்தாரையா. பாவம், கிராமத்தை சேர்ந்த அப்பாவி மக்கள் பண தேவைக்காக தங்களோட நிலத்தை ஜமீன்தாருங்க கிட்ட வித்துட்டாங்க. இந்த விஷயம் நிறைய பேரை கஷ்டப்படுத்திட்டு இருந்தது. அதுல ஒருத்தர் தான் சஞ்சீவ். சஞ்சீவ் ஒரு விவசாயி. அவருக்கு நல்லா தெரியும், அதாவது தன்னோட நிலத்தை மத்தவங்க யார்கிட்டயாவது ஒப்படைச்சா என்ன ஆகும்னு. இந்த விவசாயிங்கெல்லாம் எப்பதான் புரிஞ்சுக்க போறாங்களோ தெரியல. அதாவது அவங்களுடைய நிலம்தான் அவங்களுக்கு எல்லாமேன்னு. சஞ்சீவ் புலம்பிக்கிட்டே வீட்டுக்கு வந்தாரு. என்ன ஆச்சுப்பா? என்ன சொல்ற? இன்னொரு விவசாயி தன்னுடைய நிலத்தை ஜமீன்தாருக்கு வித்துட்டாரு. யாரு? ஹரியாதான். அவருடைய மனைவிக்கு உடல்நல சரியில்லை. பண தேவை ஏற்பட்டதுனால அவருடைய நிலத்தை வித்துட்டாரு. ஹரியா மாமாவுமா? ஆமா. கிராமத்து ஜனங்களுக்கு இந்த ஜமீன்தாருங்க ரொம்ப நல்லவங்க. அவங்களுடைய நிலத்தையே வாங்கிக்கிறாங்க. அவங்களுக்கு அப்புறம் அதே நிலத்துல வேலையும் கொடுக்கறாங்க வாடகைக்கு. ஜனங்க அவங்கள கடவுளா நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே இவங்க கொள்ளக்காரனுங்க. ஆமாப்பா, இவங்க எல்லாம் சுயநலவாதிங்க. நல்லது செய்யற மாதிரி காட்டிக்கிறாங்க. ஆமா. சஞ்சீவும் சாந்தியும் எல்லா ஜமீன்தாருங்களையும் தப்பாவே நினைச்சுக்கிட்டாங்க. எப்படியோ இவங்க வாழ்க்கையும் ஓடிக்கிட்டு இருந்தது. சஞ்சீவும் சாந்தியும் அவங்களோட வயல்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் கிராமத்து கோவில்ல திருவிழா. இந்த முறை இந்த பூஜைக்கான மரியாதையை யாருக்கு கொடுக்கறது? நாங்க என்ன யோசிக்கிறோம்னா, அதாவது இத அந்த ஜமீன்தாருங்க செஞ்சாங்கன்னா இல்ல தகுதியே கிடையாது. அந்த மனுஷன் கிராமத்து விவசாயிங்க கிட்ட கொள்ளடிக்கிறான். ஆனா அவனுக்கு நீங்க ஊர் மரியாதை செலுத்தணும்னு நினைக்கிறீங்களா? ஆனா சஞ்சீவ், அவங்க ஒன்னும் நம்ம நிலத்தை பறிக்கலையே. அவங்க உங்க சூழ்நிலைய பயன்படுத்திக்கிட்டு அவங்க விவசாயிங்க நிலத்தை அபகரிக்கிறாங்க. இல்ல சஞ்சீவண்ண, நீங்க ரொம்ப தப்பா நினைக்கிறீங்க. எங்க அப்பா சொல்றது ரொம்ப சரிதான். அந்த ஜமீன்தார் ரொம்ப மோசமானவரு. அவங்க உங்க எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க. உங்களால அவங்களோட தந்திரமான புத்திகளை உங்களால புரிஞ்சுக்க முடியாது. தலைவரையா, இந்த விஷயத்தை இங்கேயே நிறுத்திக்குவோம். இந்த தடவை இந்த ஊர் மரியாதை உங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த அம்மனுக்கு பூஜையை உங்க கையால செய்யறது தான் நல்லது. கிராமத்து ஜனங்களும் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் இந்த விவாதம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு கிராமத்து ஜனங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அதாவது சஞ்சீவும் சாந்தியும் ஜமீன்தாருக்கு எதிரானவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படியோ காலங்கள் ஓடிட்டு இருந்தது. அப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வேலையில பிஸி ஆயிட்டாங்க. ஒரு நாள் ஜமீன்தாரோட பையன் சிட்டில இருந்து ஊருக்கு வந்தாரு. அவரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கிராமத்துக்கு வந்தாரு. அதனால ஊரை சுத்தி பார்க்க போனாரு. அப்பதான் அவரு சாந்திய பார்த்தாரு. அப்புறம் முதல் பார்வையிலேயே சாந்தி அவருக்கு பிடிச்சு போச்சு. முனிம் சார், அந்த பொண்ணு யாரு? முனிம் சார் அந்த பொண்ணை நல்லா உத்து பார்த்தாரு. இந்த பொண்ணா? அந்த பொண்ணு சாந்தி, சஞ்சீவோட பொண்ணு. அப்படியா? அவளை பார்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு போனாரு. என்னப்பா விஷயம், ரொம்ப சந்தோஷமா இருக்க? நீங்க கல்யாணத்துக்கு எனக்கு பொண்ணு தேடிட்டு இருந்தீங்கல்ல? அப்படியா? அதாவது உனக்கு ஏதாவது ஒரு பொண்ணை பிடிச்சு போச்சா? ஆமாமா. ஆமா, அந்த பொண்ணு யாரு? பேரு சாந்தி. ஆமா, எந்த சாந்தி? சஞ்சீவ் ஐயாவோட பொண்ணு. அட கடவுளே, உனக்கு போயும் அந்த சஞ்சீவோட பொண்ணா புடிச்சிருக்கு. அப்பா, இதுல என்னப்பா தப்பு இருக்கு? அவ ஏழையா இருக்கலாம், ஒத்துக்கிறேன். ஆனா நம்மளுக்கு பணம் தேவை இருக்கான்னு. பணம் ஒரு விஷயம் கிடையாது. விஷயம் புடிச்சிருக்குன்னு சொன்னிய அது. அந்த சஞ்சீவும் அந்த சாந்தி பொண்ணும் நம்மள மாதிரி ஜமீன்தாரிங்களை மதிக்கிறது இல்ல. நாம எல்லாரும் ஏமாத்துக்காரங்கன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பாவி மக்களோட நிலத்தை அபகரிக்கிறோம் நினைக்கிறாங்க. அப்படியே நாம போய் அவங்க வீட்டுல உனக்காக பொண்ணு கேட்டோம்னா அவங்க உங்க கல்யாணத்துக்கு நிச்சயமா சம்மதிக்க மாட்டாங்க. அவங்க அப்பா அம்மா சொன்ன விஷயத்த கேட்டுட்டு த்ருவோட மனசு உடைஞ்சு போச்சு. அவருக்கு சாந்திய ரொம்ப பிடிச்சிருந்தது. அன்னைக்கு ராத்திரி த்ருவ் தன்னோட யோசனையில மூழ்கி போயிட்டாரு. நான் ஏதாவது ஒண்ணு செஞ்சு என்ன மேல இருக்கிற தப்பான எண்ணங்களை சாந்தி கிட்ட இருந்து மாத்திருவேன். அவளை நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதுக்கு நான் ஏன் ஒரு வேலைக்காரனா கூட மாறக்கூடாது? மறுநாள் காலையில த்ருவ் சஞ்சீவோட வயலுக்கு போனாரு. யார்ப்பா நீ? என் பேரு த்ருவ். இந்த கிராமத்துக்கு புதுசா வந்திருக்கேன். வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். உனக்கு டிராக்டர் ஓட்ட தெரியுமாப்பா? தெரியுங்க. சரிப்பா, அப்ப என்னையில இருந்து வேலையில சேர்ந்துட்டு ஒரு நாளைக்கு 300 ரூபாய் கொடுக்கறேன். அது போதும் ஐயா.
அப்புறம் துருவ் அன்னையில இருந்தே சஞ்சீவியோட வயல்ல வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு. அவரு தினமும் டிராக்டர் ஓட்டுவாரு. சாந்தியும் தினமும் வயலுக்கு வருவா. அப்புறம் சாந்தி அங்க வரும்போதெல்லாம் அப்ப துருவ் அவளையே வெச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருப்பாரு. ஆனா சாந்தியோட கவனம் அவங்க அப்பா மேலதான் இருந்தது. ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, துருவ் கிராமத்து மத்தியில ஒரு மரத்துக்கிட்ட கொடைய வச்சுட்டு நின்னுட்டு இருந்தாரு. அப்புறம் திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அந்த சமயம்னு பார்த்து சாந்தி அங்கிருந்து ஓடி வந்தா. அப்புறம் சாந்தி நேரா துருவோட கொடைக்குள்ள வந்துட்டா. நீ வயலுக்கு தானே போற? ஆமா. என்னையும் கொஞ்சம் அங்க விட்டுட, என்கிட்ட கொடை இல்ல. சரிங்க. துருவும் சாந்தியும் ஒரே கொடையில நடந்து போயிட்டு இருந்தாங்க. துருவ் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. முதல் தடவையா சாந்தி அவர்கிட்ட பேசியிருக்கா. அப்புறம் இந்த விஷயம் நடந்துகிட்டே இருந்தது. தினமும் சாந்தியும் துருவும் சந்திச்சு 2 பேரும் பேசிப்பாங்க. 2 பேரும் ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சாங்க. துருவ், இந்த ஜமீன்தார்கள்ல எவ்வளவு மோசமானவங்களா இருக்காங்க. எனக்கு என்னமோ அப்படி தோணலையே. எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாரும் உதவி தேவைப்பட்டவங்களுக்கு உதவி செய்யறாங்கன்னு தோணுது. அவங்களுக்கு எல்லாம் கொள்ளடிக்க மட்டும்தான் தெரியும். அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எப்பனா பணம் தேவைப்படுச்சுன்னா அப்ப நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. அந்த மாதிரி ஒரு நாள் வரக்கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிப்பேன். ஜமீன்தாருங்கெல்லாம் தப்பானவங்க இல்ல சாந்தி. ஆனா ஒரு நாள் சஞ்சீவுக்கு ஒரு விபத்து நடந்துடுச்சு. அவரு ரொம்ப மோசமான முறையில வயல்ல விழுந்துட்டாரு. அவரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. ஆபரேஷனுக்கு 2 லட்சம் ரூபாய் செலவாகும். சாந்தியும் அவளோட அம்மாவும் ரொம்ப கவலையாயிட்டாங்க. அவங்க 2 லட்சம் ரூபாய்க்கு எங்க போவாங்க? அவங்க கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருந்தது. ஜமீன்தார் கிட்ட அவங்க நிலத்தை விற்கிற ஒரே வழிதான். அம்மா பொண்ணு 2 பேரும் ஜமீன்தார் வீட்டுக்கு போனாங்க. எங்க கிட்ட வேற வழியே இல்லைங்க ஐயா. இப்ப எங்களுக்கு பணம் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. இந்தாங்க, இது எங்க நிலத்தோட பத்திரம். எங்களுக்கு இதை வச்சுக்கிட்டு 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுங்க. அம்மா, உங்களை மாதிரி கிராமத்து ஜனங்களுக்கு கூட தேவைப்படும் போது நான் உதவி பண்ணேன். நான் உங்க நிலத்தை அபகரிக்கிறவன் கிடையாது, அடகு வச்சுக்கிறேன், அவ்வளவுதான். நீங்க எப்போ 2 லட்சம் ரூபாயை திருப்பி கொடுக்குறீங்களோ அப்போ இந்த நிலம் உங்க பேருக்கு மாறிடும். சாந்தி இன்ன வரைக்கும் ஜமீன்தாருங்களை தப்பாவே நினைச்சுக்கிட்டு இருந்தா. ஒரு வழியா அவளோட எண்ணமே இப்ப மாறி போச்சு. ஜமீன்தார் ஐயா சாந்தி கையில 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தாரு. அப்புறம் துருவும் அவ முன்னாடி வந்து நின்னாரு. நீ இங்க? நான் ஜமீன்தார் துருவ். நாங்க யாருகிட்டயும் கொள்ளடிக்கிறது கிடையாது. நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லி இருந்தா அதை நீ நிச்சயமா புரிஞ்சிக்க மாட்ட. ஆனா விதி அந்த விஷயத்த உனக்கே புரிய வச்சிருச்சு. உன்னை முதல்ல பார்த்தப்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனாலதான் நான் உங்களோட நிலத்துல வேலை செய்ய வந்தேன். அது உன்னை பார்க்கறதுக்காக மட்டும்தான். இத கேட்டதும் சாந்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டா. அதாவது ஜமீன்தாருங்க மோசமானவங்க இல்லைன்னு. சரி வா, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். 3 பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல்ல பணத்தை கட்டினாங்க. அப்புறம் சஞ்சீவுக்கு ஆபரேஷன் நடந்தது. சில மாசங்களுக்கு அப்புறம் சஞ்சீவ் துருவுக்கும் சாந்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாரு. சஞ்சீவ் சாந்தியோட 2 பேரோட எண்ணமும் மாறிடுச்சு. பணக்காரங்க எப்பவுமே ஏழைங்க கிட்ட இருந்து கொள்ளடிப்பாங்கன்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க சில நல்லவங்களும் இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க தேவையான நேரத்துல ஏழைங்களுக்கு உதவி செய்யறவங்க. அது போலதான் ஜமீன்தார்.